இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அஸ்வினி முதல் ரேவதி வரைக்கும் பிறந்த 27 நட்சத்திரத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரோட நட்சத்திரத்துக்கும் குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது பொது பலன், யாருடைய இண்டிவிஜுவல் பலன் அல்ல. அவங்களோட தனி ஜாதகம் தான் அவங்களோட விஷயங்கள் எல்லாம் முடிவு பண்ணும். இந்த பொது ஜாதகம் பொது பலன் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு 30% 40% அவங்களுக்கு பொருந்தி வரும். அப்படி அந்த வகையில் நம்ம பார்க்கல. முதல் நட்சத்திரம் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுறுசுறுப்புக்கு எந்த விதத்திலையும் பங்கமே கிடையாது. எப்பவும் ஆக்டிவா இருப்பாங்க. இவங்க வீட்டில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கணக்கு வச்சுக்காதீங்க. ஒரு வேலைன்னு கொடுத்துட்டு வேலைக்குன்னு அனுப்பிட்டா அந்த வேலையில அந்த கம்பெனியில இவங்க இருக்கிற ஆக்டிவுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களால நிற்க முடியாது. அந்த அளவுக்கு ஆக்டிவா இருப்பாங்க. எந்த வேலை கொடுத்தாலும் உடனுக்குடன் முடிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப நேரம் சிந்திச்சு யோசிச்சு ஒரு பதில் சொல்லாம டக்குன்னு ஒரு பதிலை சொல்லுவாங்க. அந்த பதில் அந்த கேள்விக்கு இவங்க கொடுக்குற பதில் தான் யூனிக்கா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இயற்கையாகவே இவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி தைரியம் அப்படின்னு சொன்னாவே இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம். ஏன்னா அந்த வீட்டோட அதிபதி அப்படிங்கிறது செவ்வாய் பகவான். அப்ப தைரியஸ்தானம், மன வலிமை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே சமயம் நேர்மை, தர்மம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க ரொம்ப உள்ள அடக்கி வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல நேர்மையா தான் நடந்துக்கணும், தர்மமா தான் இருக்கணும், நேர்மை தவறாம தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் இவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் வலிமையாக இருக்கும். அதே மாதிரி எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு தொழில் எடுத்து பண்ணாலும் சரி, நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே அதிகமாக இருக்கும். அப்போ கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜர், டீம் ப்ராஜெக்டர், ப்ராஜெக்ட் லீடர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன், லீடர் பொசிஷன் அப்படின்ற இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கணிசமாக அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி மருத்துவத்துறை அப்படின்னு எடுத்துட்டு அது எந்த மருத்துவமானாலும் இருக்கட்டும், இயற்கை மருத்துவமாக இருக்கட்டும், ஆங்கில மருத்துவமாக இருக்கட்டும், அக்குபஞ்சர் மருத்துவமாக இருக்கட்டும், எந்த மருத்துவம், அதே மாதிரி மருத்துவ டிவிஷன்ல வரக்கூட எந்த ஒரு இதாக வேணாலும் இருக்கட்டும், அந்த லேபா இருக்கட்டும், இல்ல இன்சூரன்ஸ் கம்பெனியா இருக்கட்டும், மருத்துவ இன்சூரன்ஸ் காப்பீடு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இருக்கட்டும், இதுல எதுல எடுத்துட்டாலும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிக பேர் இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். வேணா ஒரு ஹாஸ்பிட்டல் போங்க, அதுல ஒரு 20-30 டாக்டர் இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அதுல கண்டிப்பாக 2-3 பேர் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. மற்ற நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக 2 பேராவது இருப்பாங்க. இது மருத்துவத்துறைக்குனே உண்டான நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை குறிக்கும். அதே போல காவல்துறை, தீயணைப்பு துறை, உடல் வலிமையை போட்டு செயல்படக்கூடிய துறையிலும் இவங்க ஒரு கணிசமாக ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னு சொல்றது கேது பகவான். கேது அப்படிங்கிறது நுண்ணிய அறிவுக்கும் இன்பில்ட் அறிவுக்கும் அதிகாரி. அப்போ விஞ்ஞானத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல இவங்க அதிகமாக வானியல் துறை, இந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள்ல ஆராய்ச்சி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல விஞ்ஞான துறையில அதிக பேர் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கு. இவங்களுக்கு ஒரு சிலருக்கு கணிதம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். ஏன் இந்த மாதிரி ஜோதிடத்துறை அல்லது இந்த மாந்திரிகத்துறை இதுலயும் ஒரு சிலர் இருப்பாங்க. அந்த ஜோதிடத்துறையில மாந்திரிகம் பண்ணக்கூடிய அமைப்புல கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க. வேகம், பயணம் அப்படின்னு அஸ்வினி நட்சத்திரத்தை குறிப்பிடலாம். அப்ப இந்த வேகம்னு எடுத்துக்கிட்டா பயணத்துறை, அதாவது போக்குவரத்து துறையிலும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கணிசமாக அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னாவே இந்த மாதிரி குணாதிசயங்கள் அவங்களுக்கு பொருந்தும். உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பொருந்தி வருது அப்படிங்கிறத அந்த கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.